வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் நான் நம்ம தமிழில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பற்றி என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றத இந்த பிளேலிஸ்ட்டில் போட்டு விட்டுருக்கிறேன். ஓகே, இந்த பிளேலிஸ்ட்டுக்கு உண்டான லிங்க் இந்த யூஆர்எல் இருக்கு. இதை நான் இப்போ பேசிட்டு இருக்க இந்த வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். அதை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதில் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றத ஜஸ்ட் கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. ஓகே, ஸோ மொத்தம் 29 வீடியோவில் என்னென்ன இருக்குன்றது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே அங்கே பாட்டம்ல இருக்கும் இல்லையா, இன்ட்ரோடக்ஷன் MS எக்ஸலை தமிழில் கற்கன்னு சொல்லி போட்டு DPABயின் பிளாக் மூலம் சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, என்னோட பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் இந்த வீடியோலாம் அப்படியே ஜஸ்ட் லிங்க் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கேன். ஓகே, அந்த பிளாக்ல போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த யூடியூப் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அதுலேயும் லிங்க் வந்திருக்கும். பட் யூடியூப் மட்டும் பார்த்து விருப்பப்படுறவங்க இந்த பிளே ஆல் இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது இன்ட்ரோடக்ஷன் அபவுட் MS எக்ஸல். ரெண்டாவது வீடியோ MS எக்ஸல் நியூ ஃபைல், புதுசாக ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி. மூணாவது ஃபைல் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோ என்னது VLOOKUP. VLOOKUPனா என்ன, அது எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்றது தமிழ்ல போட்டிருக்கேன். அடுத்தது எக்ஸல்ல பில்ட்-இன் ஃபங்க்ஷன் என்ன, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்னன்னா அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்னா என்ன சொல்லி பார்க்கலாம் நீங்க. அடுத்து சம் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல் அப்படின்னு சொல்லி போட்டு அது. நெக்ஸ்ட் VLOOKUP அப்புறம் XLOOKUP ரெண்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் இப்போ VLOOKUP தான் எல்லாரும் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பட் XLOOKUPனு ஒன்று இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் மறுபடியும் என்ன பண்ணுங்க, XLOOKUP ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இருக்கு இதுல. அப்புறம் VLOOKUPல உண்டான எரர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சம் இஃப்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது மாதிரி ஒன்று நமக்கு நீங்க ஒவ்வொரு வீடியோ தனித்தனியா ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த பிளே ஆல் அப்படின்றதுல நீங்க போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நெஸ்டட் VLOOKUP ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்கு. நெஸ்டட் VLOOKUPனா ஒரு VLOOKUP ஃபார்முலா இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இஃப் எரர் இருந்தா எப்படி பண்ணணும், எரர் இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதான் போட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலான்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நெஸ்டட் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவோம். நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா என்னது, ஒரு ஃபங்க்ஷன் VLOOKUP மட்டும் இல்ல, இன்னொரு ஃபங்க்ஷன் இஃப் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து பண்றது எப்படி அப்படின்றது மாதிரி. ஓகே, இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாலாம் ஒரு 7-8 ஃபங்க்ஷன் மொத்தமா யூஸ் பண்ணி ஒரே ஒரு செல்ல அந்த ஃபார்முலா ஃபுல்லா பில்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ 8 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா அப்படின்றதுல நீங்க உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சம் இஃப்ன்றது ஒன்று இருக்கு, டேட்டா வேலிடேஷன் இருக்கு, ஜாயினிங் டெக்ஸ்ட் எப்படிலாம் ஜாயின் பண்ணலாம், பிவட் டேபிள் ரொம்ப 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 நிறைய இருக்கு, பிடிச்சிருக்கு. மறுபடியும் VLOOKUPல மல்டிபிள் கிரைட்டீரியா இருக்கும்போது எப்படின்னு அர்த்தம். அடுத்து VLOOKUPல டேபிள் அப்படின்ற ஒரு ஃபீச்சர், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல டேபிள்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி VLOOKUP எப்படி ஹேண்டில் பண்றது. அப்புறம் எக்ஸல்ல சீக்வன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை எப்படி கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் எக்ஸல்ல லெஃப்ட் ரைட் மிட்னு சொல்லி இந்த மூணையும் சேர்த்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல. ஓகே, சில கேரக்டர்ஸ்லாம் நீங்க எப்படி லெஃப்ட்ல இருந்து எப்படி ஒரு கேரக்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் வேர்ட்ல லெஃப்ட்ல இருந்து ஒரு 5 கேரக்டர் உங்களுக்கு வேணும்னா அந்த 5 கேரக்டர் மட்டும் எடுத்து வந்துடும். அதே மாதிரி ரைட்ல இருந்து வேணும்ன்றது. நெக்ஸ்ட் மிட்ல இருந்து கொஞ்சம் டீட்டெயிலா வேணும்னா இந்த வீடியோ பாருங்க. அடுத்து VLOOKUP வித் அண்ட் வித்தவுட் டேட்டா வேலிடேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துக்கங்க. ஓகே, எரர்லாம் அவாய்ட் பண்ணணும்னா டேட்டா வேலிடேஷன் போட்டு நீங்க VLOOKUP யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படி எரர்லாம் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் VLOOKUP அண்ட் VLOOKUP வித் அண்ட் வித்தவுட் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 ஃபைல்ல இருந்து ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபைல்ல VLOOKUP அப்ளை பண்றீங்க, ஒரு ஃபைல்ல மாஸ்டர் டேட்டா இருக்கு அப்படின்னு வச்சுன்னா இது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா ஒரே ஃபைலுக்குள்ளேயே ஒரு 5-6 ஷீட் வச்சிருக்கீங்க, ஒரு 5-6 ஷீட்ல நான் ஒரு 2 ஷீட்ல மாஸ்டர் டேட்டா ஷீட் இருக்கு, 3வது ஷீட்ல VLOOKUP அப்ளை பண்றீங்கன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் இல்லாம யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே, மேக்ரோஸ் எப்படி ஒரு மேக்ரோ ரெக்கார்ட் பண்றது. நீங்க ரிப்பீட்டட் டாஸ்க்லாம் திரும்ப திரும்ப பண்ணிட்டீங்கன்னா போர் அடிக்கும் இல்லையா. அதை ஒரு டைம் மேக்ரோஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா 2வது டைம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். மேக்ரோஸ் இன் சிம்பிள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டிவிட்டி ஒரு டாஸ்க் பண்றீங்க, 10 ஆக்டிவிட்டி இருக்குன்னா எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் எவ்வளவு 318 180 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு மேக்ரோஸ் போட்டீங்கன்னா 10 செகண்ட்ஸ்லயே 2வது டைம் 3வது டைம் நீங்க ரன் பண்ணும்போது ஈஸியா வந்துடும். ஸோ 180 செகண்டுக்கு பொதுவா 3 செகண்டுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்துடும். அடுத்தது மேக்ரோஸ் இது மாதிரி போட்டு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போட்டிருக்கேன். எல்லாமே நீங்க பிளே ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாம் வந்துடும். ஓகே, ஸோ
தமிழில் கன்சாலிடேட்டிங் ஐடென்டிக்கல் டேபிள்ஸ், கிரியேட்டிங் பிவட் சார்ட் அப்படின்னு சொல்லி போட்டியில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்து 29 வீடியோ இருக்கிற மாதிரி நேரத்தில் காமிக்குது இல்லையா. ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் நான் தமிழில் போடுறது எல்லாத்தையுமே தமிழில் MS எக்ஸல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லையா. இந்த ஓவரால் வந்து பிளேலிஸ்ட்ல வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு வரோம். ஸோ 30வது வீடியோ இந்த வீடியோ. ஓகே, அடுத்தது வந்து 31வது வீடியோ என்ன போடுறேன்றதை நீங்க இந்த பிளே ஆல்ல நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.